கோவிலில் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோன்று மாணவிகள் ஒன்று சேர்ந்து சென்னையிலும் நாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். சென்னையில் இதேபோன்று பிஞ்சு பிள்ளைகள் நாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பரதநாட்டியம் கற்றுத்தெரிந்த மாணவிகள் சென்னையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சிவாலயங்களில் மிக பெரும் விழாவாக மகா சிவராத்திரி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து இணைந்திருக்கும் செய்தியாளர் சார்லஸிடம் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். சார்லஸ், நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு? மணிமாறன், நாம் இப்போ தற்போது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். தொடர்ந்து அதாவது 4 கால பூஜைகள் என்பது இந்த மகா சிவராத்திரியில் சிவனடியார்களை சிவனுக்கு செய்வது வழக்கம். அந்த முறையில் இப்போ 4வது கால பூஜை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அதாவது சிவனடியார்கள் ஆண்கள் பெண்கள் என இருவருமே தனித்தனியாக சிவலிங்கங்களை வைத்து பால் அபிஷேகம், அது மட்டும் இல்லாமல் தேன் மற்றும் ஒவ்வொரு அமிர்தம் மற்ற இது எல்லாமே அபிஷேகங்கள் அனைத்துமே செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த திருவானைக்கோயிலில் இந்த மண்டபங்களில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து இந்த 4 கால பூஜையில் ஈடுபட்டு வராங்க. அதான் நேரடியாக பார்க்கிறோம். நாம் கூட இப்போ தற்பொழுது இந்த பூஜையோட இந்த முக்கியத்துவம் கொடுத்து கேட்கலாம். இப்போ இந்த 4வது கால பூஜை இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கு. 4வது காலம் பூஜை இங்கே திருவானைக்கோயிலில் சிவராத்திரி பூஜை நடந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜா மூர்த்தி வச்சுருக்காங்க. நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். இது கும்பேச பெருமான், இது நாகேச பெருமான், இது மாதிரி அவங்க மகாலிங்க பெருமான் வச்சுருக்காங்க. அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 தலத்தினுடைய மூர்த்திகள் இங்கே இருக்காங்க. ஒரே நேரத்தில் பக்தர்கள் இதை பார்த்து மகிழலாம். கும்பகோணத்துக்கு போய் வணங்கினா என்ன பயனோ அந்த பயன் இதுக்கு உண்டு. இந்த பெண் சிவனடியார்களும் சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க. அதோட முக்கியத்துவம் சிவனடியார்களா, சிவன்பால் ஈர்ப்பு உடையவங்க அவ்வளவு பேரும் சிவனடியாராக ஆகலாம். பெண்பால் ஆண்பால் பேதமே கிடையாது. ஆமாம், சிவன் மீது அன்பு வேணும், அவன் மீது பூஜை பண்ணணும் அப்படிங்கிற நாட்டம் வேணும். வேறு எந்த தகுதியும் தேவையில்லை, பூஜை பண்ணலாம். முக்கியமாக மற்ற கோயில்களை விட இங்கே ஜம்புகேஸ்வரருக்கு ஒவ்வொருவரும் மகா சிவராத்திரி அப்போ தனியாக சிவனுக்கு இவ்வளோ சிவனடியார்கள் பூஜை செய்வது எவ்வளோ பெருமை வாய்ந்தது, என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இது பஞ்சபூத தலத்தில் நீர் தலம். அருகாமையில் நிறைய கோயிலில் இது மாதிரி நடக்கிறது இல்லை. முக்கியமான கோயில்கள்லாம் நடக்குது. அதனால் தஞ்சாவூர் திருச்சி ஜில்லாவில் இருக்கிறவங்க எளிமையாக இங்கே அசம்பிள் ஆகி பூஜை பண்ண முடியும். அதுதான் இதுக்கு முக்கியத்துவம். அதனால தான் வர முடியும். இந்த 4 கால பூஜைகள் முடித்துவிட்டு அடுத்த வழிபாடு என்ன மாதிரியான முக்கிய நிகழ்வுகள்? 4 கால வழிபாடோடு இது முடிஞ்சிடும். இன்றைக்கி சிவராத்திரி பூஜை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சண்டேஸ்வர பூஜை பண்ணி அவங்கவுங்க பூஜையை ஒடுக்கிட்டு அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். முக்கியமாக இவர்கள் சிவன் மீது அதிக ஈடுபாடு கொண்டு அவர்கள் இந்த பக்தி மயத்தில் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி அவர்கள் தொடர்ந்து சிவனடியார்கள் பூஜை செய்யக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 4வது பூஜை 4வது கால பூஜை என்பது முடிவும் தருவாயில் இருக்குது. திருவானைக்கோயில் முழுவதுமே கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் மகா சிவராத்திரிக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் அறநிலையத்துறையும் அதேபோல் ஒருபுறம் இந்த சிவனடியார்கள் தொடர்ந்து சிவனுக்கு இந்த பூஜைகளை செய்து வழிபட்டவாறே பொதுமக்களும் இந்த உள்ளே நடைபெறக்கூடிய இந்த பூஜைகளை நேரடியாக நின்று அவர்களும் வழிபட்டு வராங்க. அந்த காட்சிகள் தான் திருவானைக்கோயிலை பொறுத்தளவு இங்கே நடைபெற்று வருகிறது. மகா சிவராத்திரியை பொறுத்தளவு இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது அதிகமான பக்தர்கள் தொடர்ந்து வர துவங்கியிருக்காங்க. எனவே அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மட்டுமில்லாமல் அறநிலையத்துறையும் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது. மணிமாறன், 4 கால பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரம் வரை என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சார்லஸ். छुपाए
much. Thank you. Next up, we have Yashita Sharma, last but not the least. Yashita Sharma. Namaskaram, everybody. Namaskaram, Sadhguru. Are you guys ready to groove? छा गया मुझ पे जादू करके बारी तोड़े जाऊं मैं सदके ढोल यारा ढोल मन में मोरे हुक उठी है कोयल जैसे कूक उठी है ढोल यारा ढोल मौज की पींगे झूलो दे दे मोहे हाथ दे दे मोहे हाथ अंबर उड़ के झूलो तोरे साथ साथ तोरे साथ साथ पाँव में घुंघरू बाजे रे नथनिया पिया साजे रे इसक में डूबी हाय पाँव में घुंघरू बाजे रे नथनिया पिया साजे रे इसक में डूबी हाय हो छा गया मुझ पे जादू करके बारी तोड़े जाऊं मैं सदके ढोल यारा ढोल मन में मोरे हुक उठी है कोयल जैसे कूक उठी है ढोल यारा ढोल
கானமும் இசையும் அங்கு கூடியிருப்பவர்களை கால்களை பூமியில் நிற்க விடாமல் ஆடிப்பாடச் செய்கிறது. அகவையை கடந்து எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெகு விமரிசையாக மகா சிவராத்திரி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவாரூரை தொடர்ந்து தஞ்சாவூரிலும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் நேரலையில் பார்க்கிறோம். జయము జయము లలిత కళావాణికి జయము జయము రస జగతి రాణికి జయము జయము లలిత కళావాణికి జయము జయము రస జగతి రాణికి జయము జయము లలిత కళావాణికి జయము జయము రస జగతి రాణికి జయము జయము లలిత కళావాణికి జయము జయము రస జగతి రాణికి జయము జయము లలిత కళావాణికి జయము జయము రస జగతి రాణికి జయము జయము లలిత కళావాణికి జయము జయము రస జగతి రాణికి జయము జయము కుసుమాస్త్ర పాణికి జయము జయము కుసుమాస్త్ర పాణికి జయము జయము కుసుమాస్త్ర పాణికి జయము జయము ఋతురాజమౌళికి జయము జయము ఋతురాజమౌళికి జయము జయము లలిత కళావాణికి జయము జయము సాహిత్య పరులకు జయము జయము సంగీత విధులకు జయము జయము నాట్యానుమోదులకు జయము జయము నాట్యానుమోదులకు జయము సరస సామాజిక వరులకు జయము జయము నాట్యానుమోదులకు జయము సరస సామాజిక వరులకు జయము జయము లలిత కళావాణికి జం
தஞ்சை பெரிய கோயிலில் செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைப்பில் இருக்கிறார். காதர் ஹுசேன், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது மணிமாறன், தொடர்ந்து சுமார் நேற்று மாலை 6 மணியிலிருந்து தஞ்சை பெரிய கோவில் நந்தி மண்டபம் வளாகத்தில் பிரகன் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி என்பது மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு யாகங்கள், அதே போல சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்தவரையிலும் இரவு 10:30 மணி, 12 மணி, 2 மணி என 3 கால பூஜைகள் முடிவடைந்தன. தற்போது 4ஆம் கால பூஜை 4 மணிக்கு தொடங்க உள்ளது. இதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் பல்வேறு தேவாலயங்களிலும் நாட்டிய நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம், அதே போல திருவாரூர், தஞ்சாவூர் பெரிய கோவில் நந்தி மண்டபம் முன்பு நேற்று முதல் இந்த நாட்டிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இப்போ 7 மணி நேரத்திற்கு 7 மணி நேரம் தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நாட்டிய நிகழ்ச்சி 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதில் ஒரு தொடர்ச்சியாக தற்பொழுது தஞ்சாவூர் மட்டுமின்றி தமிழகம், நாடு, இந்தியா, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளில் இருந்தும் ஏராளமான நாட்டிய கலைஞர்கள் இங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. குச்சிப்புடி, பரதம், கதக் உள்ளிட்ட பல்வேறு நாட்டியங்கள் ஆடி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா பெங்களூருவை சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் தற்பொழுது நாட்டியம் ஆடி வருகிறார்கள். அடுத்தது ஹைதராபாத், அடுத்தது ஆந்திரா சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் நாட்டியம் ஆட இருக்கிறார்கள். மணிமாறன், காதர் ஹுசேன், எத்தனை மணி வரைக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அரங்கேற இருக்கின்றன? இந்த நிகழ்ச்சி சுமார் 5:30 மணி வரை, இன்னும் இதுவரை 18 குழுக்கள் ஆடி இருக்கிறார்கள். இன்னும் 4 குழுக்கள் ஆட வேண்டி இருக்கிறது. இந்த 4 குழுக்கள் அதிகாலை 5:30 மணி வரை ஆடுவார்கள். மணிமாறன், அதாவது இந்த மகா சிவராத்திரி விழா எவ்வளவு நேரம் விமர்சையா நடக்குதோ அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடருமா ஹுசேன்? மகா சிவராத்திரி விழா எவ்வளவு மணி நேரம், சுமார் காலை 6 மணி வரை நடைபெற்றாலும் 6 மணி நேரம் வரை இந்த நாட்டிய நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெறும். ஏனென்றால் இந்த நாட்டிய நிகழ்ச்சியை ஆடுவதற்காக இசைக்கலைஞர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். என பாரம்பரிய நாட்டியமான பரதம், கதக், குச்சிப்புடி உள்ளிட்ட நாட்டியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தே இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று மாலை 6 மணிக்கு தொடங்கி இன்று காலை 6 மணி வரை சுமார் 12 மணி நேரம் இடைவிடாது இந்த நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். மணிமாறன், காதர் ஹுசேன், களத்தில் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து விளக்கமா சொல்லியிருக்கீங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தஞ்சை பெரிய கோயிலில் நாட்டிய மணிகள் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார். உன்னாடி தஞ்சையை தொடர்ந்து சென்னையிலும் இதே போன்ற ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்க்கலாம்.
சென்னையில் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் இருக்கும் ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்க்கிறோம். साबे हूँ मन सकल दिखावो जी सारी शरारत सब जानू मैं चौधरी बरसले मोड़ पंगा जी मैं कहने मारे हिगड़ा में जागी होके चंदा में तारी चांदनी और दामन में बांधी कुसेरे झुम्बा 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 दामन में बांधी खुसेर झुम्बा 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 केसरिया बालम बा पधारो निभारे देश देश दी मारे
मारे हिवड़ा मिटारी धोकड़ी है चंदा मिटारी चांदनी मारे दामन में बहानी खुशी रे झुम्बा 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 ओ मारे हिवड़ा मिटारी धोकड़ी है चंदा मिटारी चांदनी मारे दामन में बहानी खुशी रे झुम्बा 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 दाल बाटी खाने आके मारेगा खाना खिया डाला तारा चोखा चढ़ा दो दाल बाटी खाने आके मारेगा खाना खिया डाला तारा चोखा चढ़ा दो हरी शरारत सब जानू मैं चौधरी हर चले वो न बंगा जी मैं कहने दे हमारे हिवड़ा भिखारी धोकड़ी है चंदा भिखारी चांदनी हर दामन में बहानी खुशी रे झुम्बा 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 हमारे हिवड़ा भिखारी धोकड़ी है चंदा भिखारी चांदनी हर दामन में बहानी खुशी रे झुम्बा झुम्बा everybody put your hands up in the air now लोग चुप ना जाओ जी हमारा दीद कराओ जी तू कर सादे हो हमारा सकल दिखाओ जी हरी शरारत सब जानू मैं चौधरी हर चले वो न पंगा जी मैं कहने हर दिन जागी तो मेरी चंदा भिखारी चांदनी हर दामन में बहानी खुशी रे झुम्बा 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 ओ डा 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 झुम्बा 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 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்க்கிறோம். இசையும் கானமும் அங்கு உள்ளவர்கள் அத்துணை பேரையும் ஆடச் செய்கிறது. அனைவரும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மதுரை பால்சுனை கோவிலில் இருந்து செய்தியாளர் நாகேந்திரன் நம்மோடு மீண்டும் இணைகிறார். நாகேந்திரன், தற்போதைய நிகழ்வு என்ன? மணிமாறன், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோயிலின்னு வந்துட்டு உப கோயிலான பால் சுனை கண்ட அந்த சிவன் பெருமான் கோயிலில் தான் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் வந்து காட்டி கொண்டிருக்கிறோம். தற்போது பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் கால பூஜையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 4ஆம் கால பூஜையானது தொடர்ந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக தற்போது நடைபெற்று வருகிறது. அதுக்கு வந்து அந்த சிவாச்சாரியர்கள் வந்து அந்த அபிஷேகம் செய்யும் காட்சிகளை தான் நான் வந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமார் வந்து காட்டி கொண்டிருக்கிறாரு. இந்த காட்சிகளை வந்து பார்த்துக்கிருக்கோம். இந்த மகா சிவராத்திரியின் வந்து மொத்தம் 4 கால பூஜைகள் நடைபெறும். தற்போது இந்த 4ஆம் கால பூஜையான அந்த இறுதி கால பூஜையானது தற்போது வந்து நடைபெற்று
நடைபெற்று வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் சிவனோட பாடல்களை பாடியும் சிவனோட வந்து நாமங்களை துதித்தும் அவர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் இருப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் வந்து பஜனை பாடி அவர்கள் கைதட்டி அவர்கள் வந்துட்டு அந்த உறக்கம் இன்றி அவர்கள் தொடர்ந்து இந்த பக்தியில் வந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மகா சிவராத்திரி இந்த விரதம் என்பது அவர்கள் வந்து பெண்களும் ஆண்களும் என சிறுவரும் அனைவரும் வந்துட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு விரதமாக பார்க்கிறார்கள். வருடத்தில் 360 நாட்கள் கூட வந்துட்டு கோவிலுக்கு செல்லாமல் அவர்கள் பணி சுமையின் காரணமாக செல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு நாள் வந்துட்டு இந்த விரதம் என்பது மகா சிவராத்திரி விரதம் என்பது இருந்தால் அவர்களுக்கு வந்துட்டு அவர்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வந்து நிறைவேறும் எனவது அவர்கள் ஐதீகம் என்பதால் அனைவரும் வந்து இங்கு வந்து சிவாலயங்களில் வந்து குவிந்து மக்கள் வந்துட்டு அதிகமானவர் வந்து இங்கே வந்து அவர்கள் சிவ வழிபாட்டில் வந்து ஈடுபட்டு வருகிற காட்சிகளை வந்து பார்க்குறோம். தற்போது கூட நம்முடன் வந்துட்டு ஒரு மூதாட்டி நம்முடன் இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். பாட்டி, இந்த மகா சிவராத்திரி என்பது வந்து அதோட சிறப்பு என்ன? இன்னைக்கு வந்து விடிய அந்த இரவு முழுவதும் தூங்காமல் நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு போய் அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ இந்த இரவு முழுவதும் வந்துட்டு இந்த பூஜை நடக்குதுல்ல, தூங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுவீங்க? காலையிலேருந்து குளிச்சுட்டு விரதமாக இருந்து வீட்டில் பால் பழம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த கோவிலுக்கு சாயங்காலமாக வருவோம். சாயங்காலம் வந்தால் ராத்திரி முழுவதும் 4 கால பூஜை நடைபெறும். இந்த பார்சுனை கண்ட சிவன் கோயிலில் வெகு விமர்சையாக நடக்குது. இது எங்கே இருக்குன்னா திருப்பரங்குன்றத்தில் தென்பரங்குண்டை என்ற பகுதி. அதில் பழைய முருகன் கோயிலுக்கு அருகில் இது அமைந்துள்ளது. இந்த சிவனுக்கு ஒரு ராத்திரி, தேவிகளுக்கு 9 ராத்திரி. ஒரு ராத்திரி என்பது சிவனை அம்பாள் கண்ணை மூடிக்கொண்டாள். ஒரு நாள் வந்து அந்த கண்ணை மூடிக்கொண்ட ஒரு நாள், சிவனுக்கு ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு யுகம், அதாவது ஒரு நொடி. அந்த ஒரு நொடியில் படைப்பு தொழிலெல்லாம் நின்று போச்சு. படைப்பு தொழில் நின்று போச்சு, ஆக்கல் தொழில் நின்று போச்சு, உலகமே நின்று போச்சு, எதுவுமே செய்ய முடியல. அப்போ பார்வதி கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்குறப்ப சொல்கிறாரு, நீ பூலோகம் போய் விரதம் இரு, விருந்து என்னை வந்து பழையோடையும் என்னோட நீ சேரலாம் அப்படிங்கிறாரு. பூலோகத்துக்கு வரா. பூலோகத்துக்கு வந்து விரதம் இருந்து சேர்ந்த நாள் இந்த சிவராத்திரி. அதுவும் இல்லாமல் ராத்திரி 4 கால பூஜைக்கு முழிச்சிருக்கோம். அது ஒரு சின்ன வேடன்தான் நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கான். வேடன் வேட்டைக்கு வர்றப்போ வில்வ மரத்தில் ஏறி உட்காந்து வேடன் எதாவது பிராணிகள் வருகிறதா நாம் வேட்டையாடுவோம் என்று உட்கார்ந்துருக்கப்போ குடிக்கிறதுக்கு குவளையில் தண்ணி கொண்டு வந்திருக்கான். தண்ணி கொண்டு இருக்கப்போ அந்த குவளை நீர் அவன் தூங்கி விழுகிறான். விழுகிறப்ப தண்ணி கொட்டுது, வில்வ மரம் அசைஞ்சு வில்வம் விழுகுது. கீழே சுயம்புவா லிங்கம் சிவன் இருக்கார். அவர் தலையில் விழுந்து தண்ணி விழுந்து, அதாவது அபிஷேகம், அந்த வில்வம் அவருடைய அர்ச்சனை ஆகுது. அதே மாதிரி 4 தடவை தூங்கி முடிக்கிறான். ஒரு தடவை தூங்குறப்போ அப்பா மான், ஒரு தடவை தூங்குறப்போ அம்மா மான், 3ஆவது தடவை தூங்குறப்போ பிள்ளை மான். 3 சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு 4ஆவது தடவை வந்துடுவோம் ஆண்டு வருது. அப்போ எல்லாரும் ஒத்துமையாக இருக்கா, நம்ம இவங்களை எப்படி கொள்றதுன்னு வேடன் கொல்லாமல் விட்டுருவோம். அந்த நாளும் சிவராத்திரி. இந்த சிவன் ராத்திரி சிவனை கும்பிடுறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. கல்யாணம் முடியாத பெண்களுக்கு கல்யாணம் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டாகுது. நல்லா படிக்கிற குழந்தைங்க, படிக்காத குழந்தைகள் கூட இவரை வந்து வணங்கினாங்கன்னா எல்லா நலனும் பெற்று அதிக மார்க் வாங்கி தேர்வில் வெற்றி பெற வழி செய்து கொடுக்குறாரு அந்த கடவுள். இந்த சிவன் வந்து நம்ம கோடான கோடி வருஷங்களுக்கு ஒரு முறை, இது வந்து 1000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சிவராத்திரி வருது. இதே மாதிரி மாசி மாதம் தேய்பிரையில் வருது. 1000 வருஷத்துக்கு ஒரு முறை, இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தாதான் இந்த சிவராத்திரி நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்மலாம் இருக்க மாட்டோம். இப்போ வந்து நமக்கு இது கிடைச்சது பெரிய புண்ணியம். நம்ம இங்கே வந்து
எப்படி ஒரு 10,000 பேருக்கு மேலே இருப்போம். இங்கே இந்த கோயிலில் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க, மக்களுக்கு பிரசாதம் கொடுக்க வழங்கப்படுது. அர்ச்சகர் பண்ணுறாரு. 4 வேளைக்கு 4க்கும் எல்லா அபிஷேகமும் ஆராதனையும் நடக்குது. வந்திருக்கிற மக்களுக்கும் வராத மக்களுக்கும் எல்லா நலனையும் இந்த சிவன் கொடுக்குறாரு. வில்வ வந்து அர்ச்சனை பண்ணுற காரணம் இந்த வேடன் கொடுத்தது. மார்க்கண்டேயருக்கு என்றும் மார்க்கண்டேயராக கொடுத்ததும் அவர்தான். கண்ணப்பருக்கு கண்ணை கொடுத்ததும் அவர்தான். அதே போல் வந்திருக்க மக்களுக்கு எல்லா நலன்களையும் இந்த சிவராத்திரி அன்று அவர் கொடுக்க எல்லாம் வல்ல அவரை நான் வழிபடுகிறேன். கண்டிப்பாக மணிமாறன் வந்து நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். இந்த மூதாட்டி வந்துட்டு மிக அழகாக இந்த மகா சிவராத்திரி எப்படி உருவானது, அதனது புராதன கதை, அந்த ஒரு வேடனால் வந்துட்டு இந்த மகா சிவராத்திரி என்பது வந்துட்டு உருவானதை வந்துட்டு அவர் வந்து மிக விவரமாக வந்து தெரிவித்தாங்க. தற்போது இந்த 4ஆம் கால பூஜை அபிஷேகமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளாக வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியாக 3 மணிக்கு தொடங்கிய இந்த 4ஆம் கால பூஜையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய அவர் சிவாச்சாரியார்கள் வந்து பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருமாஞ்சன அபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் அடுத்தடுத்த போல் வந்துட்டு தண்ணீரால் வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை வந்து முழுமையாக கழுவி அதற்கு ஒவ்வொரு பூஜை அபிஷேகத்திற்கு அடுத்தும் தீபாராதனை காட்டுகிறார்கள். தீபாராதனை காட்டி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து காட்டுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த சிவனை வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். இவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து சிவனை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இரவில் வந்துட்டு தூங்கி விடாமல் இருப்பதற்காக இந்த மகா சிவராத்திரியின் முக்கிய விரதத்தின் முக்கிய ஒரு கடமையாக வந்து பார்க்கப்படுவது இந்த சிவனை தரிசிக்கும் போது இந்த மகா சிவராத்திரி அன்று கோவிலில் வந்து தூங்கிவிடக்கூடாது. அப்போது தூங்கி விடாமல் அந்த சிவனை தரிசித்தால் மட்டுமே அவர்கள் நினைத்த காரியங்கள் வந்து கைகூடும், அவர்கள் நினைத்த அனைத்தையுமே வந்துட்டு வெற்றியடையும் என்பதனால் அவர்கள் வந்து தூங்கி விடாமல் இருப்பதற்காக தொடர்ந்து அந்த இந்த சிவாலயங்களில் வந்து சிவனுடைய அந்த பக்தி பாடல்கள் மற்றும் சிவனுடைய நாமங்கள் வந்துட்டு ஒழித்து வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் வந்துட்டு தொடர்ந்து இது போன்ற செய்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் தொடர்ந்து ஒவ்வொரு பூஜைக்கு ஏற்றாற் போல அந்த வலம்புரி சங்கை கொண்டு இவர்கள் வந்து அந்த சங்கை வந்து ஊதி அவர்கள் வந்து அந்த சிவனுக்கு வந்து தங்களுடைய அந்த வணக்கங்களை வந்துட்டு அதை தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த தீபாராதனை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தது போன்று அவர்கள் தெரிகிறது. ஆனால் அவர்கள் வந்து மாலை 6 மணியிலிருந்து இங்கே தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு கண்ணில் கூட வந்து தூக்கமில்லை. அவர்கள் வந்து சிவன் மீது தங்கள் குடும்பத்தின் மீது பல்வேறு அவர்கள் வந்து ஒரு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் வந்து அந்த பிரார்த்தனை என்பது தொடர்ந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் வந்து இந்த ஒரு நாள் தூக்கத்தை வந்துட்டு தவிர்த்து அவர்கள் குடும்பத்திற்காக இந்த மகா சிவராத்திரிக்காக வந்துட்டு அவர்கள் கண் விழித்து இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டு வரும் இந்த காட்சிகளை தான் வந்து நமது ஒளிப்பதிவாளர் இந்திரகுமார் வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் மணிமாறன். இது போன்ற காட்சிகளை தான் நாம் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் பெண்கள் என அனைவரையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருடைய கண்ணிலையுமே தூக்கம் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த சிவனுடைய பக்தி பாடல்களை பாடி அந்த சிவனுடைய நாமத்தை போற்றி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த வழிபாடில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மகா சிவராத்திரி என்பது சரியாக ஒரு 6 மணி வரைக்கும் இந்த பூஜை என்பது இந்த 4ஆம் கால பூஜை ஆராதனை, அந்த அபிஷேக ஆராதனை என்பது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்கள் வந்து மீண்டும் வந்துட்டு அந்த விரதத்தை வந்து முடித்து அவர்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முடிக்க இருக்கிறார்கள். தற்போது தயிர் அபிஷேகம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு அபிஷேகம் என்பதற்கு வந்து ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லுகிறார்கள். இப்போ தயிர் அபிஷேகம் என்றால் பிள்ளை செல்வங்களுக்கு வந்து படிப்பு கல்வி அறிவு வந்து நன்றாக இருக்கும். அதே போன்று சந்தன அபிஷேகம் என்றால் அவர்கள் வந்து உடல்நிலை வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியம், மருத்துவ ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இளநீர் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற அந்த தொடர்ந்து அந்த அபிஷேகம் அந்த சிவலிங்கத்திற்கு வந்து செய்த நம்ம வந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த சிவாச்சாரியர்கள் வந்து செய்து வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த சிவனை வந்து வழிபட்டு வருகிறார்கள். மணிமாறன், நாகேந்திரன் இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் மனு நம்மோடு இணைந்திருக்கிறார். மனு, ஆரம்பத்துலேருந்தே அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 4ஆம் கால பூஜை தொடங்கியாச்சா? இன்னும் எவ்வளோ நேரம் அது நீடிக்கும்? இந்த 4ஆம் கால பூஜை முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுலாம் நடக்க போகுது?
அதாவது இந்த 12வது சிவாலயத்தில் தற்போது 4வது யாம பூஜை தற்போது துவங்குவதற்கான அனைத்து ஒருக்குகளும் நடைபெற்று வருகிறது. இதற்கு நமக்கு பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியில் 11 சிவாலயங்களிலும் தரிசனம் முடிந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தினுடைய உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் இந்த 4வது யாம பூஜையை பார்ப்பதற்காகவும் அந்த 4வது யாம பூஜை தரிசனத்துக்காக இந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த பூஜையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. ஆலயத்தினுடைய முக்கிய கருவறையில் தற்போது அர்ச்சகர்கள் அந்த பூஜைக்கான முன்னொருக்கங்களில் ஈடுபட்டுள்ளது. இந்த பூஜையை நேரில் தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள், அதாவது இந்த ஆலயத்தினுடைய உள்பகுதியில் போதிய இடவசதி இல்லாவிருந்தாலும் அந்த பகுதி ஃபுல்லாக பக்தர்கள் நிறைந்தே காணப்படுகிறது. சற்று முன் இந்த பூஜையானது துவங்க உள்ளது. இந்த பூஜை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும். இந்த பூஜை முடிந்து இந்த ஆலயம் முற்றிலுமே ஒரு 5 நிமிடம் மூடப்பட்டிருக்கும். தற்போதும் இந்த 11 சிவாலயங்களிலிருந்தும் பக்தர்கள் இந்த ஆலயத்தை பார்த்து தற்போதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆலயத்தில் இந்த சிறப்பு பூஜை, அதாவது 4வது யாம பூஜை முடிந்து தற்போது இந்த 4வது யாம பூஜை துவங்கி உள்ளது. அதுதான் தற்போது பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களை எழுப்பி அந்த 4வது யாம பூஜையை தற்போது வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் தற்போது நமக்கு காண முடியுது. இந்த பூஜை முடிந்ததும் ஆலயம் முழுவதுமே மூடப்பட்டு கிட்டத்தட்ட 5 நிமிடம் இந்த ஆலயம் அதாவது ஆலயத்தினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுமே வெளியேற்றம் செய்யப்பட்டு ஆலயம் 5 நிமிடம் மூடப்பட்ட பிறகு மீண்டும் திறக்கப்படும். திறந்த பிறகும் இந்த ஆலயத்துக்கு தற்போது 11 ஆலயங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்காக தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்படும். அது வழக்கம் போல் உள்ள பூஜை 6 மணி முதல் வழக்கமான பூஜைகள் நடைபெற்று நாளை மதியம் 11 மணிக்கு இந்த ஆலயம் மூடப்படும். இந்த பூஜைகளுக்காக தற்போது அந்த சிறப்பு தீபாராதனை தான் தற்போது இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூஜை முடிந்ததும் ஆலயத்தினுடைய முக்கிய கருவறையில் நடக்கக்கூடிய அர்ச்சனைக்கு, அதாவது தீபாராதனைக்கு பிறகுதான் ஆலயம் தற்போது மூடப்பட்டு 5 நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் இந்த ஆலயம் திறக்கப்படும். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்க்கலாம். Who knows how to play Garba? Here, everybody. Let's do some Garba here.
बलिहारी गोकुलवा मोगिरधारी गोकुलवा रंगी परूड़ आवे खुशियों संग लावे हर खाए हयू हाय हाय रंगी परूड़ आवे खुशियों संग लावे हर खाए हयू हाय हाय आशान किरणों बिखराए उमंगे भी छलकाए मन हड़वे भी गुनगुनाए हाय 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 शुभारंभ हो शुभारंभ मंगल बेरा आई सपनों की लहरी पे दिल की बाजी रे शहनाई 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 है शुभारंभ हो शुभारंभ मंगल बेरा आई सपनों की लहरी पे दिल की बाजी रे शहनाई 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 के बीच कच्ची जमीन पे हमको बोना है आशा के मोती सांसों की माला हमें पिरोना है अपना बोझा मिल के साथ ही हमको ढोना है शहनाई 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 आस रचिल्यो साज सजिल्यो शुभ घड़ी छे आवे आछा आछा टमटमाता शामળાઓ છે લાવે ઓ લાવે એ હાલો લાવે अपना बोझा मिल के साथ ही हमको ढोना है शहनाई 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 शुभारंभ हो शुभारंभ मंगल बेरा आई सपनों की लहरी पे दिल की बाजी रे शहनाई आस रचिल्यो साज सजिल्यो शुभ घड़ी छे आवे आछा आछा टमटमाता શામળાઓ છે લાવે ઓ લાવે ઓ લાવે हे भला Thank you so very much. This is the last song for us, and I think we should go there. Let's go We there. can go there. Can we come there? Yeah. உறக்கத்தை ஓரங்கட்டுவதற்கு ஒய்யாரமான பாடல்கள் இவர்களுக்கு துணை நின்றிருக்கிறது. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் சிவராத்திரி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்க்கலாம்.
சிதம்பரத்தை தொடர்ந்து தஞ்சாவூரிலும் மாணவிகள் பரதநாட்டியம் நிகழ்ச்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். Pina
பகல் வேளை நெருங்கும் நேரத்திலும் கூட அதே உற்சாகத்தோடு நாட்டியமணிகள் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரலையில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். Thank you very much. Thank you. கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கும் மகா சிவராத்திரியின் பெருவிழாவை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தஞ்சை பெரிய கோயிலில் தொடர்ச்சியாக நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்க்கலாம்.
தஞ்சையை தொடர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நேரலையில் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் தொடர்ச்சியாக மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பம் முதலே புதிய தலைமுறை தொடர்ச்சியாக இதன் நேரலையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு. Welcome to everyone for Mahashivratri. Shiva 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 Shivaya Shiva 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 Shivaya Shiva 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 Shivaya. அரசியல் தொடங்கி அறிவியல் வரை, உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை துரிதமாக, துல்லியமாக, அசத்தலாக, ஆழமாக படிக்கவும் பார்க்கவும் புதிய பொலிவுடன் இப்போது www.புதியதலைமுறை.com. அதிவிரைவாய் அரை மணி நேரம் உள்ளூர் நிகழ்வுகளோடு உலக நடப்புகளும். குரல் வடிவில் மக்களின் குரல். 20 வினாடி செய்திகள். வீடு புத்தம் புதிய நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4:30க்கு நமது புதிய தலைமுறையில். வீடு வழங்குபவர் அமன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள், உறுதியின் அடையாளம். பவர்ட் பை SRM யூனிவர்சிட்டி AP அமராவதி. இணைந்து வழங்குபவர்கள் வென்லாக் பெயிண்ட்ஸ் மற்றும் ஓரியன்ட் ஃபேன். புதிய தலைமுறை வார இதழ் இந்த வாரம் வானில் மிரட்டிய இந்தியா, வாலை சுருட்டிய பாகிஸ்தான், பரபரப்பான கவர் ஸ்டோரி, இவர் இங்கே இப்படி. இந்த வாரம் மு.க. ஸ்டாலின் வளர்ந்த கோபாலபுரம் நினைவுகள். நீங்களும் MP ஆகலாம். தேர்தலில் போட்டியிட வழிகாட்டல்கள். பணம் சம்பாதிக்க 4 வழிகள். உங்கள் வழி எது? புதிய தலைமுறை இதழ்களை mag.புதியதலைமுறை.com என்ற இணையதளத்திலும் படிக்கலாம். இப்பொழுது கடைகளில் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்குள்ள ஒரு வாரத்தை அடக்க முடியுமா? 6 மணி நேரத்துல ஒரு வாரத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? ஒரு புட்டிக்குள்ள பல பெட்டி கலந்து கட்டி வருது யூடியூப். யூடியூப் சனிக்கிழமை தோறும் 9:30க்கு நமது புதிய தலைமுறையில். யூடியூப் வழங்குபவர்கள் லலிதா ஜுவல்லரி. இணைந்து வழங்குபவர்கள் VNR ஹோம்ஸ் மற்றும் அசோக் நந்தவனம். Welcome to everyone for Mahashivratri. Shiva 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 Shivaya Shiva 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 Shivaya Shiva 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 Shivaya.
சிவராத்திரி சிறப்பு நேரலையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விடிய விடிய புதிய தலைமுறை உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. கோவை, சிதம்பரம், அது மட்டுமின்றி தஞ்சை, திருவாரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் களத்தில் இருந்து உடனுக்குடன் நடக்கும் அந்த நிகழ்வுகளை நமக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களோடு நாம் பேசலாம். முன்னதாக கோவை ஈஷா யோகா மையத்தில் இருக்கும் மகா சிவராத்திரி அந்த பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Down now. Come on now. गुरु जी आया पामना रे मैं कहीं करा मनवार भाई गुरु जी आया पामना रे मैं कहीं करा मनवार भाई अरे वारी जाऊं रे बलिहारी जाऊं रे हो वारी जाऊं रे बलिहारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं वारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं वारी जाऊं रे ओ वारी जाऊं रे बलिहारी जाऊं रे हो वारी जाऊं रे बलिहारी जाऊं रे मारा दिल भर आंगन आया मैं वारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं वारी जाऊं रे
मंगल गाओ रे सखी चौक पुराओ रे हो मंगल गाओ रे सखी चौक पुराओ रे मारा मन अति आनंद पाया मैं बारी जाऊं रे मारी निर्मल हो गई काया मैं बारी जाऊं रे बलिहारी जाऊं रे हो बारी जाऊं रे बलिहारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं बारी जाऊं मारा दिल भर आंगन आया मैं बारी जाऊं रे बारी जाऊं रे बलिहारी जाऊं रे हो बारी जाऊं रे बलिहारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं बारी जाऊं रे मारा दिल भर आंगन आया मैं बारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं बारी जाऊं रे मारा दिल भर आंगन आया मैं बारी जाऊं रे मारा सतगुरु आंगन आया मैं बारी जाऊं रे मारा दिल भर आंगन आया मैं बारी जाऊं रे बलिहारी जाऊं रे मैं बारी जाऊं रे இந்த புனிதமான மகா சிவராத்திரி நன்னாளில் ஆதியோகி திவ்ய தரிசனம் மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த ஆதியோகி திவ்ய தரிசனத்தை வரும் தமிழ் புத்தாண்டிலிருந்து ஒவ்வொரு வார கடைசியிலும் விடுமுறை மற்றும் விழா நாட்களிலும் மக்கள் நேரில் வந்து பார்த்து மகிழலாம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். சென்னையில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடப்பதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சென்னையில் நடைபெறும் நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நாட்டிய மணிகள் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பரதநாட்டியம் கற்றுத் தேர்ந்தவர்கள் நாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விடிய விடிய சிவபெருமானை நினைத்து வேண்டினால் அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்கிற நம்பிக்கையில் ஏராளமான மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். நாட்டிய மணிகள் அவர்களை பரவசப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக நாட்டிய நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து கோவையில் இருக்கும் ஈஷா யோகா மையத்தில் தொடர்ச்சியாக சிவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இசையும் கானமும் அங்கு உள்ளவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् तन्नो रुद्र प्रचोदयात् तन्नो रुद्र प्रचोदयात् तत्तुं तक्कतुं 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 रुद्रम भद्रम उग्रम शुभ्रम तक तकिट तक तकिट तक तकिट तक तकिट तक तकिट तक तकिट त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुहमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् शुद्धस्फटिकशङ्काशं त्रिनेत्रं पञ्चवक्त्रकं गङ्गाधरं दशभुजं सर्वाभरणभूषितं नीलग्रीवं शशाङ्काङ्कं नागयज्ञोपवीतिनम् व्याघ्रचर्मोत्तरीयं च वरेण्यम् अभयप्रदम् तङ्कतिं तङ्कतिं तङ्किट तक तक तकिट तक तकिट तक तकिट तक अक्षरम् अद्भुतं भास्करं भीकरं शङ्करं शाश्वतं चिन्मयं सद्गुरुं 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 भजेहं सद्गुरुं 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 भजेहं सद्गुरुं 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 भजेहं तक तकिट तक तकिट तक तकिट तक दिग्देवता समायुक्तं सुरासुरनमस्कृतं नित्यचं शाश्वतं शुद्धं ध्रुवम् अक्षरमव्ययम् That was the beginning of creation, the dance of Shiva with the mridangam of Nandi. The next will be in 7-beat cycle where we will be following the Rajasthani people.
The tabla mic is not working.
Is the tabla mic is working? நரிதனை பரிவன செய்தோ
Samba Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Shiva Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Sada Shiva Samba Shiva Thank you.